புலர்காலையின் அமைதியும் பக்தியின் இனிமையும் ஞானத்தின் ஒளியும் ஒன்றாக சங்கமிக்கும் புனிதமான மாதங்களுள் ஒன்று மார்கழி. அவ்வாறு அழைக்கப்படும் புனிதமான மார்கழி மாதம்தான் இன்று மனித மனதை உயர்த்தும் ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படிப்பட்ட மார்கழியின் அருளை நமக்கு சொல்லும் அரிய பொக்கிஷங்களாக திகழ்பவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. அதன்படி திருப்பாவை என்பது பக்தியின் பால் நம்மை இழுக்கும் இனிய அழைப்பு. திருப்பள்ளி எழுச்சி என்பது ஞானத்தின் வழி நம்மை உயர்த்தும் ஆழ்ந்த உணர்வு. இவ்விரண்டு பாவை பாடல்களும் வெறும் பாடல்களாக மட்டுமின்றி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஆன்மீக நூல்களாக, மனதை தூய்மைப்படுத்தும் அருள்மொழிகளாக விளங்குகின்றன. ஒவ்வொரு பாசுரமும் நம்மை நாமே நோக்கி பார்க்க செய்து இறைவனை அடைய வேண்டிய பாதையை மென்மையாக எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களையும் அவற்றின் உள்ளார்ந்த பொருளினை விளக்கும் விளக்க உரையையும் ஒருங்கிணைந்து மனம் மகிழவும், சிந்தனை செம்மை பெறவும், புதியதொரு ஆன்மீக அனுபவத்தில் லயித்து இறைவன் அருளோடு அனைவரையும் அன்புடன் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். மக்கள் வணக்கம். இது அருள் தரும் மார்கழி. அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே மார்கழியின் ஆன்மீக இதயமாக திகழும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி என்ற இரு அரிய பாடல்களின் அனுபவத்திற்குள் அருளான பயணத்தில் பாடல்களை கேட்டு மகிழவும், விளக்கங்களை உணர்ந்து தெளியவும், மார்கழியின் அருள் நம் உள்ளத்தில் மலரவும், அமைதியுடனும் பக்தியுடனும் இணைந்து பயணிக்க அழைக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது ஆண்டாள் நாச்சியார் அருளிய புனிதமான திருப்பாவை பாடலினை. திருப்பாவை என்பது வெறும் பாடல் அல்ல. இது ஆண்டாள் தன் முழு பக்தியை இறைவனிடம் சமர்ப்பித்த ஒரு ஆன்மீக அழைப்பு. மார்கழி மாதத்தில் திருப்பாவை இசைத்து பாடப்படுவது இறை நினைவோடு நாளை தொடங்கும் ஒரு உயரிய வழிபாடாக நம் பாரம்பரியத்தில் காலம் காலமாக இடம்பெற்றுள்ளது. இவைகள்தான் மனித மனங்களை ஈர்க்கவும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும், பக்தியின் உணர்வால் எண்ணத்தை இறைவனை நோக்கி இழுத்து செல்லவும் உதவுகின்றன. ஆண்டாள் நாச்சியாரின் அருள் இந்த திருப்பாவை இசையின் வழியே நம் உள்ளங்களில் நிறைந்து மார்கழியின் புனிதம் நம் வாழ்வில் ஒளியாக பரவட்டும். வாருங்கள், இன்றைய நாளுக்கான பாடலினை கேட்டு வருவோம். மாலே மணிவண்ணா, மாலே மணிவண்ணா, மார்கழி நீராடுவார். மாலே மணிவண்ணா, மார்கழி நீராடுவான். மேலைய செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, மேலைய செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே, பாலன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே, போல் வண்ண சங்கங்கள் போய்பாடுடையனவே, சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே, கோலவிளக்கே கொடிய விதானமே, கோலவிளக்கே கொடிய விதானமே, ஆலின் இளைய அருளேலோரெம் பாவாய், ஆலின் இளைய அருளேலோரெம் பாவாய். அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடலின் ஆழ்ந்த விளக்கத்தை. திருப்பாவை பாடல்கள் இசையாக கேட்கும் போது மனதை மகிழ்விப்பவை. ஆனால் அவற்றின் விளக்கம்தான் நம் உள்ளத்தை விழிப்பூட்டும் ஆன்மீக ஒளி.
ஒவ்வொரு பாசுரமும் பக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல, வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் பாடம். இவைகள்தான் இறைவனை அடைய வழிகாட்டும் ஆன்மீக சிந்தனையும் ஆகும். கோதை நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாடலின் சொல், பொருள், உள்ளார்ந்த கருத்து, அதன் ஆன்மீக ஆழம் மற்றும் இன்றைய வாழ்வோடு கொண்டுள்ள தொடர்பு என எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்குகிறார். இந்த விளக்க உரை திருப்பாவை பாடலை இன்னும் ஆழமாக உணரவும் அதன் அருளை நம் சிந்தனையிலும் செயல்களிலும் பதியவும் நமக்கு வழிகாட்டும். எனவே இப்போது தொடங்கவிருக்கும் திருப்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண உரையாக கருதாமல் உள்ளத்தை திறக்கும் சாவியாக அமைதியுடனும் பக்தியுடனும் கேட்டு மகிழ அழைக்கிறோம். கோதை நாச்சியாரின் அருள் இந்த விளக்கத்தின் வழியே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியாக பரவட்டும். வாருங்கள், பொருளினை கேட்டு வருவோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த சுடற்கொடி, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை, ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாசுரத்தில் 26வது பாசுரத்தை இன்று பார்க்க இருக்கிறோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனைகள் வேண்டுவனை கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலண்ண வண்ணத்து பாஞ்ச சைன்யமே, போலண்ண சங்கங்கள் போய்ப்பாடுடையவே, சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் நிலையே அருளேலோ ரம்பாவாய். முந்தைய பாசுரங்கள்லாம் கண்ணனின் அவதார ரகசியத்தை பற்றி பாடிய ஆண்டாள் இப்போது அவனிடம் தங்களின் நோன்பிற்கு தேவையான பொருளை கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. அந்த நோன்பிற்கு தேவையான பொருள்களை பட்டியலிட்டு கேட்கிறார்கள். பறை என்பது ஒரு குறியீடுதான். தற்போது பறை என்பது ஒரு குறியீடு மட்டுமே. அவர்கள் கேட்பது உண்மையில் எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பையும் அதற்கு தேவையான மங்கள பொருட்களைத்தான். கரிய மணி போன்ற மாலே மணிவண்ணா என்று, கரிய மணி போன்றவன் என்று கண்ணனை பாடுகிறாள். மார்கழி நீராடுவதற்கான தேவையான பொருட்களை தருவாயாக. உலகம் நடுங்கும்படி முழக்கமிடும் பாஞ்ச சைன்யம் என்னும் சங்கை கொண்டிருக்கும் கண்ணனே எங்களுக்கு அருள்வாயாக. முதற்கண் மாலே என்று அழைக்கிறார். மால் என்ற சொல்லுக்கு மயக்கத்தை தருவோன் என்ற பொருள் கூட உண்டு. அதற்கு முன் தாரணமாக, பரமனாக, தேவனாக அவனுடைய பரத்திய நிலையை கண்டவர்கள் அவனுடைய நடையழகை கலந்து வடிவழகில் மகிழ்ந்து அவனுடைய திருவடி தன்மையை போற்றினார்கள். மணிவண்ணா என்கிறார்கள். பிரிதோர் ஆழ்வாரும் கொண்டல் வண்ணனை கோவலனை வெண்ணெய் உண்ட வாயனை என்று கூறுகிறார்கள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராட வேண்டும் என்கிறார்கள். பாவை நோன்பு நோற்பதற்கு முன்னோர்கள் என்னென்ன மேற்கொண்டார்கள், என்னென்ன செய்தார்கள், என்னென்ன சடங்குகள் செய்யப்பட்டன என்ற சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விளக்குகிறார்கள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டேல், உலகத்தையெல்லாம் தன்பால் கிடுகிடுக்கச் செய்யும் பால் நிறமுடைய பாஞ்ச சைன்யம் என்கிற சங்கை கொண்டிருக்கின்ற கண்ணனே எங்களுக்கு அருள்வாயக என்று கூறுகிறார்கள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல், அன்புமிக்கவனே, நீலமணி போன்ற நிறமுடையவனே, மார்கழி நீராட நோன்பு நூற்பதற்காக முன்னோர்கள் கடைபிடித்த அந்த வழிமுறைகளுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் பட்டியலிடுகிறோம். அவற்றை கேட்டருள்வாயாக, தந்தருள்வாயாக என்று கூறுகிறாள். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரளவன பாலண்ண எண்ணத்து பாஞ்ச சைன்யமே, உலகமே நடுங்கும்படியான ஓசையை எழுப்பும் வெண்ணிறம் கொண்ட உனது பாஞ்ச சைன்யம் போன்ற சங்குகள் எங்களுக்கு வேண்டும். அந்த சங்குலி எங்கள் அறியாமையை நீக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். போய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே என்று கூறுகிறார்கள். மிகப்பெரிய ஓசை கொண்ட பறை வாத்தியங்களையும் உனது பெருமையை பல்லாண்டு பாடி போற்றும் அடியவர்களும் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் அந்த அடியவர்களாகவே மாற வேண்டும்.
நல்லோர்களின் கூட்டம் எங்களுக்கு தேவை என்று கூறுகிறார்கள். கோல விளக்கே கொடியே விதானவே ஆலின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கின்றாள். அழகான மங்கள விளக்குகள், வெற்றி கொடிகள் மற்றும் திருமேனிக்கு நிழல் தரும் மேற்கூரை போன்றவையெல்லாம் எங்களுக்கு வேண்டும். பிரளய காலத்தில் ஆலிலையில் துயின்ற பகவானே கண்ணனே எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று ஆண்டாள் இறைஞ்சுகிறாள். பாசுரத்தின் ஒரு வரியில் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் என்பது பாஞ்சசன்யம் உருவான கதையும் உள்ளடக்கி உள்ளது. பகவான் கிருஷ்ணரின் கையில் உள்ள பாஞ்சசன்யம் என்ற சங்கு உருவான கதை சுவாரஸ்யமானது. திருப்பாவின் இந்த பாசுரத்தில் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் என்று ஆண்டாள் குறிப்பிடுவது தெய்வீக சங்கின் பெருமையே ஆகும். கண்ணனும் பலராமனும் சாந்தீபனி என்ற குருவிடம் குருகுல கல்வி பயின்று வந்தார்கள். கல்வி முடிந்ததும் குரு தட்சணையாக முனிவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அந்த முனிவர் பல ஆண்டுகளுக்கு முன் பிரபாச தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் இருக்கிறது, அந்த கடலில் குளிக்கும்போது காணாமல் போன எனது மகனை மீட்டு தருவீர்களா என்று கேட்கிறார். குருவின் மகனை தேடி கண்ணன் கடலுக்கடியில் சென்றார். அங்கே பஞ்சஜனன் என்ற அசுரன் மிகப்பெரிய சங்கு வடிவத்தில் இருந்தான். அந்த சங்கு வடிவத்திற்குள் ஒளிந்து கொண்டிருந்தான். அந்த முனிவனின் மகனை அவன்தான் விழுங்கி இருப்பதாக கண்ணன் அறிந்தார். கண்ணன் அவ்வாறு அறிந்து கொண்டபின் அந்த பஞ்சசன்யம் என்கின்ற பஞ்சஜனன் என்கின்ற அந்த அசுரனுடன் போரிட்டு அவனை கொண்டார். அதன் பின்பு அந்த சங்கு அவன் முன்பு அந்த சங்கை பறித்து அதன் உள்ளே இருக்கும் வெண்மையான அழகான சங்கை எடுத்து கொண்டார் கண்ணன். அந்த அசுரன் பெயரால் அந்த சங்கிற்கு பாஞ்சசன்யம் என்ற பெயர் ஏற்பட்டது. முனிவரின் மகன் அசுரனின் வயிற்றில் இல்லை, அவன் ஏற்கனவே யமலோகத்தில் சென்று விட்டதாக அறிந்த கண்ணன் யமலோகத்துக்கு சென்று அந்த முனிவரின் மகனை மீட்டு வந்து முனிவரிடம் ஒப்படைத்ததாகவும் அந்த பாஞ்சசன்யத்தை கண்ணன் தன்னோடவே வைத்து கொண்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. சங்கின் சிறப்பு என்பது அந்த சங்கு என்பது பாஞ்சசன்யம் என்பது சாதாரண சங்கு அல்ல, இது ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. மகாபாரத போரின் தொடக்கத்தில் கண்ணன் இந்த சங்கை முழங்கிய போது கௌரவர்கள் அனைவரும் நடுநடுங்கினார்கள். பாண்டவர்களின் பக்கம் வெற்றி பேரொளி கேட்டது. கௌரவர்களின் இதயத்தை நடுங்கச் செய்தது இந்த பாஞ்சசைன்யம். இது பால் போன்ற வெண்மை நிறம் கொண்டது, பாலன்ன வண்ணத்து பாஞ்சசைன்யம். இது பகவான் தீய சக்திகளை அழித்து அதிலிருந்து வெளிப்படும் நல்லவற்றை பக்தர்களுக்காக பாஞ்சசன்யத்தில் வெளிப்படும் நாதமாக மாற்றுவார் என்பதை குறிக்கிறது இந்த பாஞ்சசன்யம் என்ற சங்கு. இந்த பாசுரத்தில் சங்கு என்பது ஓம்கார நாதத்தை குறிக்கிறது. அந்த ஓம்கார நாதம் மனதில் உள்ளும் ஏற்படும் தீய எண்ணங்களை விரட்டும் ஞான ஒளியாகும். பறை என்பது கைங்கரியம் தொண்டு செய்வதற்கான அறிவிப்பை செய்வதை குறிக்கிறது. பல்லாண்டு இசைப்பார், இறைவன் திருவருளை பெற்றுத்தரும் ஆச்சாரியர்கள் பல்லாண்டு இசைப்பவர்கள். கோல விளக்கு நம் இதயத்தில் எரிய வேண்டிய பக்தி ஒளி. ஆலி நிலையாய் பிரளய காலத்தில் உலகை தன் வயிற்று வைத்து காட்டவன் கண்ணன், நம் குறைகளையும் போக்க வல்லவன் என்பது பொருள். இந்த பாசுரத்தில் ஆண்டாளும் கோபியர்களும் கண்ணனிடம் வேண்டுவதெல்லாம் உலகத்தை எல்லாம் தன் ஒளியால் கிடுகிடுக்கச் செய்யும் பாஞ்சசன்யம் என்ற கண்ணனுடைய சங்கினை போன்று தங்களுக்கும் வேண்டும் என்று கேட்கிறார்கள். பறை வேண்டும் என்கிறார்கள். பல்லாண்டு பாடும் பரம பாகவதர்கள் வேண்டும் என்கிறார்கள். வைகரி இருட்டை விளக்கும் திறம் வாய்ந்த மங்கள் விளக்குகள் வேண்டும் என்கிறார்கள். தங்கள் மேல் பனி விழாமல் இருக்க மேற்கூரைகள் வேண்டும் என்கிறார்கள். விதானம் வேண்டும் என்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஆலின் நிலை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமன் கொடுத்து உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். இது மாதிரி பகவானிடம் பலவிதமான கோரிக்கைகளை வைத்து இந்த பாட்டின் மூலமாக ஆண்டாள் பகவானை துதிக்கிறார்.